அக்னி பகவானே, நான் சமைக்கிற உணவு ஆரோக்கியம் ஏற்படணும், நல்ல எண்ணங்களை உருவாக்கணும். இப்போ வானலில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு இந்த ரவை வறுத்துக்கலாம். ரவையை எண்ணெய் போட்டு வறுத்துக்கிட்டா நல்லா பலபலன்ட்டு வரும் உப்புமா. ஒரு பக்கம் தண்ணி கொதிக்க வச்சுட்டா கூட நம்ம உப்புமா செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தண்ணி வச்சுக்கிட்டோன்னா சீக்கிரமே ஆகும். இது தண்ணி கொதிக்கிற நேரம் நம்ம இதெல்லாம் அரேஞ்ச் வதக்கி எல்லாமே பண்ணிட்ட பிறகு நம்மளுக்கு சீக்கிரமாக ஆகும். அதான் பக்கத்தில் தண்ணி வச்சுக்கலாம். நம்ம உணவு சமைக்கிறதுக்கு முன்னாடி வேண்டிக்கிட்டு இந்த உணவை சாப்பிட்ற அனைவரும் ஆரோக்கியமாக இருக்கணும், நல்ல எண்ணங்களை உருவாக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிட்டு இந்த உணவை ஒரு மனதோடு சமைக்கும்போது சுவையும் அதிகமாக இருக்கும், சாப்பிட்றவங்களுக்கும் ஆரோக்கியத்தை தரும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். அதுக்குள்ள இந்த முந்திரி உடைச்சி வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு போடும்போது தீயை குறைச்சிக்கலாம். அப்புறம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் நம்ம கேஷ்யூ நட் வச்சுருக்க முந்திரி கொஞ்சம். உப்புமாவோட ஸ்பெஷலே என்னென்னா இதில் நம்ம பச்சை மிளகாய் போடுறதில்ல, மிளகை மட்டும் பாதியாக பொடி பண்ணிக்கிட்டு ஒன்றும் பத்தியமாக பொடி பண்ணிக்கிட்டு நம்ம இந்த முந்திரி வறுத்த நேரத்தில் நம்ம மிளகை போட்டுட்டு ஒரு 2-3 பெரட்டிட்டு அப்புறம் வெங்காயம் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை பாதி சின்ன துண்டாக நறுக்காமல் ஒரு பாதியாக நறுக்கியிருக்கேன். ஏன்னா அதுவே சின்னதாக இருக்கிறதுனால போதும். இப்போ கருவேப்பிலை போடுறோம். நல்லா வதக்கிடுவோம். சின்ன வெங்காயம் நம்ம ஏன் போடுறோன்னா இதில் ஆல்கலின் இருக்குது, அதனால் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. காரத்தன்மை உள்ள உணவுகள் நம்ம எடுத்துக்கிட்டால் தான் நம்ம உடம்புக்கு நிறைய எனர்ஜியும் வேஸ்டேஜ், அதாவது கழிவுகள் கம்மியாகவும் இதுவாகும். அதுக்காக தான் இந்த சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறோம். ஆரோக்கியமாக உப்புமா செய்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பொருட்களை ஆட் பண்ணியிருக்கேன். இதை கவனமாக பாருங்கள். இந்த டைமில் கொஞ்சம் இஞ்சி துண்டு நறுக்குன்னு நம்ம போட்டுக்குவோம். இஞ்சி கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் போடுறதில்ல, ஒரு பச்சை மிளகாய் கூட நான் சேர்க்கலை. மிளகு இஞ்சியோட காரம் தான் இதில், இந்த சின்ன வெங்காயோட காரமும். இது குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பச்சை மிளகாவே இல்லாததுனால இப்போ குழந்தைங்களுக்கு அப்படியே நீ ஊட்டலாம். ஏன்னா பச்சை மிளகாய் வாயில் படுது அப்படின்ற ஒரு இந்த விதை அந்த இதெல்லாம் காரத்தன்மைலாம் இல்லாமல் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு ஊட்டுறதுக்கு. இப்போ நம்ம உப்பு போட்டுறோம். நான் இப்போ உப்பு போட்டிருக்கேன். இந்த டைமில் நல்லா இன்னும் வெங்காயம் நல்லா வதங்கும். தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டு கொஞ்சம் வதக்குனா சீக்கிரமே வெங்காயம் வதங்கிடும். இப்போ புதினாவும் போட்டு ஒரு பரட்டிடலாம். நல்ல ஸ்மெல்லும் வரும், அதே சமயத்தில் நம்மளுக்கு ஜீரணமும் நல்லாகும். ரவை உப்புமா
சாப்பிட்டா சில பேருக்கு எதுக்கழிச்சுன்னு வரும், ஜீரணமே ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி இஞ்சி நிறைய சேர்க்குறோம், மிளகும் சேர்த்துருக்கோம், புதினாவும் சேர்த்துருக்கோம். இதெல்லாம் ஜீரணத்தன்மையை அதிகமாக உண்டாக்கும், நல்ல மணமாக இருக்கும். இப்போது நம்ம வதங்கின பிறகு நம்ம தண்ணி ஊற்றிடலாம். ரவைக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா தண்ணி கொதிச்சிடுச்சு. நான் பக்கத்தில் இப்போ ஒரு பாத்திரத்தில் கொதிக்க வச்சுருந்தேன், அதனால் டக்குன்னு ஊற்றிட்டேன். தண்ணி கொதி நிலையில் இருந்தது. இப்போ ரவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கிளறிடுவோம். இப்போ நம்ம சிறு தீயில் வச்சுக்கணும். அப்போ நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுட்டோன்னா பூக்க அழகாக வெந்துடும். கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விடலாம். தீயை நம்ம இந்த நேரத்தில் குறைச்சிக்கணும். ஒரு தட்டு போட்டு மூடிடுவோம். அது நல்லா சிறுவை பூக்க வேகட்டும். கொஞ்ச நேரம் டைம் கொடுப்போம். வெந்துடுச்சு. இப்போது கொத்தமல்லியெல்லாம் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நமக்கு கொஞ்சம் தூவி நல்லா கிளறலாம். கடைசியில் போடலாம் இந்த கொத்தமல்லியை. அப்போ தான் வாசமும் நல்லாயிருக்கும். அதிகமாக வேகாமல் நல்ல அதனுடைய சத்துக்கள் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும். இப்போ ஆரோக்கியமான, சுவையான, மணமான ரவா உப்மா